இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுமான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, ஏன்னா 2 கிலோ பிரியாணி, அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாமா? வெங்காயத்தை போடுங்க. 2 கிலோ பிரியாணிக்கு தேவையான வெங்காயம். இந்த வெங்காயம் எப்படி வரணும்? பொன்னிறமாக வரணுமா? வெங்காயம் கருவக்கூடாது, வதங்கணுமா? வதங்குறத பார்ப்போம். வெங்காயம் நல்லா வதக்கி பார்ப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து என்ன மீ? பச்சை மிளகாய். ஓகே. அடுத்து என்ன போடுறோம்? மிளகா பொடியா? என்ன மிளகா பொடி? காஷ்மீரியா? காஷ்மீர் மிளகா பொடி. இந்த மிளகாத்தூள் இருக்குன்னா பிரியாணி கலருக்காக போடுறாங்க. அடுத்து என்ன மீ? கேசரி பவுடர் சாப்பிடக்கூடாதுல்ல. கேசரி பவுடர் சாப்பிடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க? மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்சி வச்சதுதான். இது போட்டோன்னே ஒரு ஸ்மெல் அப்படியே அடிக்குது. போடுறோம்னா நம்ம அரைச்சி வச்சோம்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பொடியை வந்து சேர்த்துக்கணும். இது வந்து பிரியாணி மசாலாலாம் கிடையாது. இந்த பொடியே நல்லா வாசனை போடும். லெமன் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டு அடுத்து என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் மென்த்தி பாங்குற எல்லாம் எடுத்து வேண்டியது. இப்போவே செம்ம வாசனை அடிக்குது. ஆமாம், இந்த பிரியாணிக்காக, அது மட்டன் பிரியாணி, மின்ட் லீஃபு. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சு. இப்போ வந்து லெமன் ஊற்றணுமா? லெமன் ஊற்றணும். லெமன் ஊற்றி வச்சு நீங்கள் பிரியாணி செய்யும் போது இந்த மாதிரி பார்த்து பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வரும் பிரியாணி. ஒரு தடவை இது செஞ்சு பாருங்கள் வீட்டில். எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுலாமா நான் உனக்கு. இந்த மாதிரி பிரியாணி செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி சாப்பிடாத குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடும். என் பையன் இந்த பிரியாணி தான் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவான். காரமே இல்லாமல் இருக்கும். மட்டன் போட்டுருவோமா? போட்டுடலாமே. மட்டன் ஆல்ரெடி யாரோ போட்டுட்டாங்க, அதனால தான் வந்து பீஸாக வந்துருக்கு. ஆமாம், ஆம்பூர் பிரியாணி உளுந்தோர் பேட்டு பாய்க்கு தான்
கிடக்கணும்னு இருந்தால் அது யாராலையும் மாற்ற முடியாது. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ உப்பு நல்லா கறியில் ஏறணும். உப்பு அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுக்கிறேங்க. கறியை போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம அடுத்து தக்காளியா தக்காளி விட்டுங்க. தக்காளி பேஸ்ட்டு, இதுதான் மசாலா. இந்த தக்காளி பேஸ்ட்டு தான் உங்களுக்கு நல்ல மசாலா ஃப்ளேவர் தரும் லாஸ்ட்டாக. டேஸ்ட்டே தான் லாஸ்ட் இந்த மசாலா ஃப்ளேவர் தான். ஆம்பூர் பிரியாணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மசாலா அப்படியே கடையில் திப்பி திப்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சேம் ஃப்ளேவர் இருக்கும் அதே மாதிரி மசாலா. அடுத்து மூடியை போட்டு மூட வச்சு கறியை ஒரு 15 நிமிஷம் மசாலாலாம் பிரியாணி நல்லா செட் ஆகிடுச்சு கறி. அடுத்து ரைஸை கொட்டிக்கலாம். ரைஸை போட்டாச்சு. இல்லை இல்லை இன்னும் இருக்குது. அடுத்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக தம்மை போட்டோம்னா எவ்வளோம்மா 10-15 நிமிஷம் தம் போட்டால் போதில்ல. மேலாப்பில் கொழுப்பாக எடுக்காம உள்ள கரண்டி நோண்டி கறியாக எடுக்கணும். தம்மு போட்டாச்சா? தம்மு வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் பேசாம நான் பிரியாணிக்கு காவலா மேலே உட்காந்துக்கவா? உட்காந்துக்க. நம்ம உடச்சிட வேண்டியதான். பிரியாணி பிஸ்மில்லா இருக்கு. கை நடுக்க வந்துடும் பாருங்க. கொடுக்கறது கறி எடுத்துட்டா உயிர் போயிடும். எப்படா மனசு வந்து போட்டோம் இந்த பாருங்க தேடுறோம். இல்லை மொத்தமாக வைப்பாங்க. அடியில் தெரியாதுல்ல அவனுக்கு. மொத்தமாக வச்சு அப்படி மேலே வச்சு எப்படிலாம் இது ஃபீல். வாயோட கை பக்கம் தூக்கத்தில் இருந்துச்சு கையை நக்கும். இப்போ கொடுத்துருந்துறியா? பத்துமா? தாளிச்சா மட்டன் தாளிச்சா எந்த பீஸை போட்டு கொடுக்க போதுமா? மட்டன் தாளிச்சா வச்சாச்சு. ஆனால் உங்களுக்கு தாளிச்ச வீடியோ காமிக்கல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக காட்டுறேன் தாளிச்ச வீடியோ. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக தாளிச்ச வீடியோ போடுறேன். மாங்காலாம் வரமாட்டேங்குது. இப்போ பிரியாணி சாப்பிட்றோம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த ரைஸை பாரு. சீக்கிரம் நான் ஆவலாக இருக்கேன். பேசுங்க. பேச்சு வரல. அடுத்தவே வச்சுக்கிறேன். எப்படி இருக்குங்க? செம்மையா இருக்குடி. ஏய் ஏன்டா அவனுக்கு டேஸ்ட்மா? நல்லா இருக்காமா? யாஃபி எப்படிமா இருக்கு? செம்மையா வந்திருக்கு பாரு. ரைஸை பார்த்தியா? உதிரியாக இருக்கு. இவர் கறி பேர் எப்படி வந்துருக்கு இல்லையா? கறி அப்படி வெந்து பஞ்சு மாதிரி வந்துருக்கு. ஹாப்பி ஃபைனலி செம்ம டேஸ்ட். ஈட் டன் வித் பிரியாணி. ஆஹா அந்த கறியில் அப்படி இந்த உப்பு
கரெக்டாக மசாலா இருக்குது. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். திரும்ப பிரியாணி போட்டுருவோமா நாளைக்கு?